நேற்று நைட்டே முடிவு பண்ணியாச்சு. மதியமும் காலையிலையும் என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் வந்து நாங்கள் கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து சோயா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கருப்பு சுண்டல் போட்டு கிரேவி மாதிரி வச்சு தக்காளி ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிரேவி வந்து நான் எங்கள் அம்மாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். சிம்பிள் ரெசிபி மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எப்படி பண்ணணுன்னா, வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வைக்க மறந்துட்டேன். அதனால் நான் அது கூட போட்டு நல்லா வேக வச்சுட்டு சோயா பீன்ஸை வெந்நீரில் போட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுட்டு கருப்பு கொண்டக்கடலையும் வேக வச்சுக்கணும். இதில் வந்து சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா இது ரெண்டும் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வற்ற தண்ணி அப்படியே டேஸ்ட் ஆயிரும். அப்புறம் ரசம் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. நாங்கள் வேலை பார்க்குறதுக்குள்ளேயும் என் பையன் வீட்டை அலங்கோலமாக பண்ணி வச்சிட்டான். எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மணிக்கு 1:30க்கு வீட்டுக்கு வந்தாங்களா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். உண்மையிலே சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட நல்லா இருந்துச்சு. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.